லோகேஷ் கனகராஜ்ன்றவரு இன்னைக்கு இந்தியாவினுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைரக்டரா இருக்காரு, ரைட்டுங்களா? அப்போ அவரு கூட நீ யார் வேணாலும் படம் பண்ணலாம். நீ விஜய் படம் பண்ணிக்கோ, கமல் படம் பண்ணி, யார் வேணாலும் பண்ணிக்கோ. அந்த கதிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஆனா அந்த ஒரு சக்தி கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்ற ஒரு சக்தி சேரும் பொழுது அதனுடைய மடங்கு அதனுடைய பவர் 10 மடங்கா இருக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனின்றது யஷ்ராஜ், அவரு யாரு ரித்திக் ரோஷனையும் வச்சு என்டிஆரை வச்சு எடுக்கிறாங்க. ஒரு 2 மிகப்பெரிய துருவங்கள் சேருது. அது இல்லாம வார்ன்றது மிகப்பெரிய ஹிட்டான படம், அதனுடைய சீக்வல் வேற. இப்படி மோஸ்ட் எக்ஸ்பெக்டடா கிட்டத்தட்ட 11 ஸ்டேட்ல நல்லா ஓடக்கூடிய படமான வார் 2 7x கலெக்ஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் புக்கிங், அதாவது ப்ரீ புக்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிக்கெட் சேல்ஸ் 7x. இவன் ஒரு டிக்கெட்னா இவன் 7 டிக்கெட். வார் 2ல ஒரு டிக்கெட் ஒரு தியேட்டர்ல விற்குதுன்னா கூலியில ஒரே நேரத்துல 7 டிக்கெட் விற்குதுன்றதா இன்றைய நிதர்சனம். இதெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாது. இது ஏன் நடக்குதுன்னா, ஐயோ ட்ரெய்லர் சாதாரணமா இருக்கே அப்படின்றதெல்லாம் இல்லை சார். இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தை வேற வேற மாதிரி ரசிக்க மக்கள் தயாரா இருக்காங்க. என்னன்னா அமீர்கான் சொல்றாரு, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில இத்தனை 30-35 வருடங்கள் ஏறக்குறைய நடிக்கிறாருன்னு வைங்களேன், அத்தனை வருடங்களில் ஒரு படத்தை கதை கேட்காம ஓகே சொன்னதுல அவர் உட்கார்ந்து இருக்கும்போது ரஜினின்னு சொன்னாரு ஓகேன்றாரு. அப்போ அப்படிப்பட்ட 2000 கோடி படம் வச்சிருக்காரு சார். இந்தியாவில ஒரே ஒரு நடிகர் 2000 கோடி படம் வச்சிருக்காருன்னா அது அமீர்கான் தான். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வெறும் ரஜினின்ற பேர் ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள கதை நான் ஓகே சொன்னேன்னா அது அப்படி என்ன கதைன்னு பார்க்கணுமா சார்? நம்ம அப்படி அவரே எக்ஸைட் பண்ண அந்த ஒரு விஷயம் என்ன, அவர் என்னமா வரப்போறாருன்னு பார்க்கணுமா வேண்டாமா? 2வது, இத்தனை படங்கள், அதாவது கிட்டத்தட்ட வாங்காத பேர் இல்ல, வாங்காத பட்டங்கள் இல்ல, பணம் இல்ல, பதவி இல்ல, இதுவரைக்கும் நடிக்காத ஒரு மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வில்லனா, இது வரைக்கும் ஒரு வில்லனாவே நடிச்சல ட்ரெட்ஃபுல் வில்லனா நாகார்ஜுனா வர்றாரு அப்படிங்கும் பொழுது மொத்த ஆந்திராவும் தெலுங்கானா வைப்பாகவும் ஆகாதான். அது இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஷௌபின் சேகர் மோஸ்ட் ஹேப்பனிங் ஆக்டர், சத்யராஜ் சிவாஜி படத்துல அவருக்கு ஈக்குவலா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஈக்குவலா சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியும் நடிக்க வராது சத்யராஜ். இந்த படத்துல நடிக்க வந்திருக்காருன்னா என்னன்னு தோணுமா தராது. அவருக்குன்னு ஒரு 4 பேர் இருக்காங்க பார்க்க நினைக்க மாட்டானா. இப்படி ஓவரால் ஆயிடுச்சு படத்துக்கு. அது இல்லாம சன் பிக்சர்ஸினுடைய ப்ரமோஷன் பாத்தீங்கன்னா உலகத்தில் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்படி ப்ரமோட் பண்ணதுல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்டா ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா யாரு அப்படின்னா தானு சார் பண்ணுவாப்ல. ஏன்னா தானு சார் அப்படிதான் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணும்போது பைரவி ப்ரமோட் பண்ணும்போது சூப்பர் ஸ்டார் பேரை வச்சு ப்ரமோட் பண்ணாரு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. அப்ப அது எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் இது. 2வது, ஒரு ஏரோப்ளைன்ல கொண்டு போய் கபாலியை ப்ரமோஷன் பண்ணாரு. அதுதான் பீக் ஆச்சு சார். படத்தை பீக் ஆக்கி விட்டதுதான். ஒரு ஆடியோ லான்ச் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா கபாலி ஆன பீக் வேற எந்த படமும் ஆனது இல்லை. இவங்க எல்லாம் ஆடியோ லான்ச் வச்சுதான் இன்னைக்கு பீக் ஆகிட்டு இருக்காங்க. ஆடியோ லான்ச் இல்லாம சிவாஜி கபாலி 2.0 பீக் ஆச்சு. அதெல்லாம் தான் உண்மை. ஸோ விஷயம் என்னன்னா, அப்படிப்பட்ட சன் பிக்சர்ஸினுடைய ஒரு ப்ரமோஷன் ஒரு சைட்ல, ஆடியோ லான்ச் பீக் வேற, அனிருத்தவருடைய பாட்டு, இப்படி கேட்கிறவனுக்கு எதை கேட்டாலும் கிடைக்கும் சார். 2 வயசு பசங்க 3 வயசு பசங்க மோனிகா பாட்டு காட்டிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட். தியேட்டர் உட்காந்து அதுக்கு ஆட மாட்டாங்களா? இப்படி எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிடுச்சு. அப்போ இதுக்கு ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு இக்கு வைக்கணும்னா நீங்க வைக்கலாம். பட் ஆனா ட்ரெய்லர் இதுக்கு தேவையே கிடையாது மேடம். சார் உபேந்திரா சொன்னது மாதிரி நடிகர்கள் எல்லாரும் ரசிக்கக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே கூட இன்னைக்கு மல்டி ஸ்டாரர் காஸ்டோட தலைவர் படம் வந்தாதான் அது பெரிய அளவுக்கு போய் ரீச் ஆகணுன்றதுக்காக இப்படி மல்டி ஸ்டாரர் யூஸ் பண்றாங்க. நீங்க ஒரு அனாலஜி இருக்கு சார். இதுல நீங்க பின்னாடி பார்க்கணும். என்னன்னா சூப்பர் ஸ்டார் 2000கள் ஏற்கனவே 1999 படையப்பாவோட 150வது படம் சார். படையப்பாவோட முடிச்சுக்கலாம், 25வது வருடம் முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இமயமலைக்கு போறன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சாப்ல. இங்க 2 பேர் போய் தீ குளிக்கிறோன்னு ஒரு வீட்டு முன்னாள் தீ குளிக்க போய் அதுக்கப்புறம் தான் நடிக்க வந்தாப்புல. பாபாவுடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அவரு அதாவது இன்னைக்கு KGF 2 பாகுபலி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதுதான் 95ல பாஷா. 95ல பாஷா தான் இன்னைக்கு இவங்களுக்கு KGF 2 காண்டாரா 2 பாகுபலி எல்லாம். ஒரு நடிகன் அவன் வாழ்க்கையில ஒரு படம் நடிச்சு அந்த படம் இந்தியா முழுக்க பேசப்பட்டது, ஏறக்குறைய உலகத்துல இல்லாத மார்க்கெட் எல்லாம் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அது பாஷா தான். இப்ப அதுதான் இந்த KGF பாகுபலி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டாரு. இப்போ KGFக்கு அப்புறம் இப்ப பாகுபலிக்கு அப்புறம் பிரபாஸ் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, முடியாது அவர் பாகுபலி ரீக்ரியேட் பண்ண. பட் ஆனாலும் அவருடைய படங்கள் ஓரளவு கலெக்ஷன்ல பெரிய அளவு தான் இருக்கு. அந்த மாதிரி தான் பாஷாக்கு அப்புறம் தலைவர் அப்படியே சரி இனிமே அப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி அவர் இது அவருடைய அப்சல்யூட் பிரைம்னு சொல்லுவேன். அப்சல்யூட் பிரைம்னா இப்போ அவர் பிரைம்ல இல்லை அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு பிரைம்ல தான் இருக்காரு, இப்போ ஒரு உச்சத்துல தான் இருக்காரு. அப்சல்யூட் பிரைம்னா ஒரு கடைக்குட்டி, அதாவது இப்ப பிறந்த குழந்தை வரைக்கும் நீ ரஜினிக்கு மட்டும் தான் ஃபேனா இருக்கணும்ன்ற ஒரு டைம் இருக்கு தெரியுமா. இப்ப பாத்தீங்கன்னா செதறி இருக்கு. சிவகார்த்திகேயன் கொஞ்சம் பேர் இருக்கான், அஜித் கொஞ்சம் பேர் இருக்கான், விஜய் கொஞ்சம் பேர் இருக்கான். ஆனா அப்ப சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் ஃபேனு, வேற எவனுக்கும் இருக்க வாய்ப்பே இல்லைன்ற ஒரு டைம்ல
நடிச்சு முடிச்சு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு அவரு ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி நேர ஆரம்பிச்சாரு சார். அதாவது இவங்க நீங்களாம் ஆடட்டும், சிங்கப்பூர் ஒரு இடத்துல சொல்றேன், நீங்க ஆடுங்க, நானும் உட்காந்து நானும் ஸ்டேடியத்தில் உட்காந்து விசில் அடிச்சு நானும் வேடிக்கை பார்க்குறேன், எவ்வளோ நாள் தான் நாங்களே ஆடிக்கிட்டு இருக்கேன்ற ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாமி ஆடியோ லான்ச்சில் சூர்யா நல்லா பண்ணிட்டு இருக்காரு, விஜய் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, விக்ரம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் நீங்க ஆடுங்க, நாங்க முடிஞ்சது எவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாரு சார். அவரு ரிட்டையர் பண்றதுக்கு சரி இவங்க ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா இவங்களை தவிர, அதாவது தமிழ் சினிமா தான் சவுத் இந்தியன் சினிமாவுடைய கிங் எம்பரர். அந்த எம்பரர் யாரு? அந்த மகுடம் சூடாக மன்னனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு. இங்க உள்ள எந்த சவுத் இந்தியன் ஆக்டரும் அவருடைய கலெக்ஷன் முந்த முடியல, அவருடைய மாச 6 ரீச் பண்ண முடியல, அப்படி வச்சிருந்தா தமிழ் சினிமா. ஆனா இவங்க எல்லாரும் இவங்க முந்திட்டாங்க சார், எல்லாரும் முந்திட்டாங்க. அதாவது கர்நாடக சினிமா ஒண்ணுமே இல்லாத கர்நாடக சினிமால இன்னைக்கு இவங்களோட 3 படம் ஹையஸ்ட் கலெக்ஷன்ல இருக்கு சார். பாகுபலி, அதே மாதிரி அங்க தெலுங்கு சினிமால எல்லா படமும் தமிழ் சினிமா முந்திருச்சு. 10 படம் சொல்லலாம். மலையாள சினிமால முந்திக்கிட்டு இருக்கு சார், மலையாள சினிமால முந்திக்கிட்டு இருக்கு. இப்படி வச்சிருக்காங்க. இப்பவும் இங்க சூப்பர் ஸ்டாருடைய படம் தான் அதிகபட்ச கலெக்ஷனா இருக்கு. அப்ப மறுபடியும் நம்ம அவர்கிட்ட தான் போறோம். அவர்கிட்ட போறோம், ஐயா நீங்க தான் 1000 கோடி எடுத்து கொடுக்கணும்னு சொன்னா, எப்பா என்னைய ரசிக்கிற அந்த நான் ஃபுல் பிரைம்ல இருந்து நான் என்னை மட்டுமே ரசிச்ச அந்த டைம் முடிஞ்சு போச்சா, இப்ப நான் என்ன பண்ண முடியும்? 1000 கோடி உனக்கு வேணுமா அப்படின்றதுனாலதான் இப்ப இவங்க எல்லாம் சேர்த்து போடுறாரு. இல்லைன்னா அவருக்கு தேவையில்லை சார். அவர் பாட்டுக்கு சும்மா உட்காந்துட்டு என்ன சொல்றது, நான் என்ன சொல்றேன், உள்ளு மலர் மாதிரி ஏதோ ஒரு கதை, இந்த வீட்டுல உட்காந்துட்டு அப்பா மகனுக்கு ஏதாவது கதை சொல்ற மாதிரி, இந்த பாவனாசம் மாதிரி ஒரு கதை எடுத்துட்டு போயிடலாமே. உட்காந்து அவர் பாட்டுக்கு ஜாலியா வீட்டுக்குள்ளே உட்காந்து போயஸ்கர்லயே உட்காந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய் ஏதோ ஒரு பேருக்கு அவர் எவ்வளவு சம்பளம் கண்டாலும் கொடுப்பாங்க சார். எதையாவது சத்தமே நம்ம சைலண்டா, முதுகு வலிக்காம, கை வலிக்காம, கால் வலிக்காம, இந்த நைட்டு ஷூட்ன்றாங்க. 60 நாள் நைட் ஷூட் அவருக்கு எடுக்கணும். என்ன சார் அவசியம்? எல்லாம் பார்த்துட்டாரு சார். என்ன சார் அவசியம் சார்? பணம் தான் அவர் குறி, அதனாலதான் உட்காந்து வீடியோ இன்னும் உட்காந்து நடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. பணம் குறினா 1000 அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிருக்கலாம் சார். அவரு சும்மா கேட்டா டிவி சேனல்ஸ் அவர் பேர்ல எழுதி கொடுத்துட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு. ஆனா அதெல்லாம் பணம் ஒரு குறியா அது பண்ணிருக்கலாமே. இது கம்ப்ளீட்டா இப்ப 1000 கோடி அவரை நம்பிதான் நம்ம இருக்கிறோம் இருக்கு. அப்ப அப்படிங்கும் பொழுது இப்ப என்ன பண்ண 1000 கோடி வரும் அப்படின்னு பார்த்தா இவங்க எடுத்து போட்டாதான் வரும். வேண்டான்னு சொல்றீங்களா? அவர் பாட்டுக்கு பாவனாசம் மாதிரி அப்படிலாம் இந்த 3 BHKல வராங்களே, சரத்குமார் வர்றாரு, அப்படிலாம் அந்த பிரதீப் படத்துல சத்யராஜ், இந்த மாதிரி அவரும் உட்காந்துட்டு போயிருவாரு. என்ன ஆகுது? அப்பவும் 100 கோடி கேட்டா கொடுப்பாங்க. ஏன்னா அவர் இருக்காருன்னா சும்மாவே ஒரு கூட்டம் பார்க்க வரும் சார். இதெல்லாம் ஒரு பிளான். இந்த பிளான்ல போனாதான் தமிழ் சினிமால 1000 கோடி. இப்ப இருக்கிற ஒரு மோரகடைக்கு வராது 1000 கோடி. இவரை வச்சு பிச் பண்ணி கூட ஒரு 10 பேரை சேர்த்து வச்சு தமிழ் சினிமால 1000 கோடி எடுத்தா உண்டு. இல்லைன்னா வாய்ப்பே இல்லைன்றது எழுதப்படாத உண்மை சார். அடுத்து நீங்க வரப்போற சிவகார்த்திகேயன் பண்ண போறாரு, பிரதீப் பண்ண போறாருன்னா அது ஃபியூச்சர், அது நடக்கும்போது பாத்துக்கலாம். இப்போதைக்கு இவரு தான் சார். இவர் பண்ணணும் அப்படின்னா 1000 கோடி பண்ணணும்னா இப்படித்தான் பண்ண முடியும். எதுக்கு சேர்த்துக்கிறாரு? இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இவரால் பண்ண முடியும். இவரால் பண்ணதான் ஜெயிலர். ஃபிளாப் டைரக்டர் நெல்சன் அவரை கூப்பிட்டு வந்து ஜெயிலர்ல பண்ணலையா? ஒரே ஆளா நொறுக்கிட்டு போனாரா இல்லையா? 5 நிமிஷம் கேமியோ வச்சு நொறுக்கிட்டு போனாரா இல்லையா? அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் ரெக்கார்டு கபாலி கிட்டத்தட்ட அப்பவே 450 கோடி. யார் இருந்தா அதுல என்ன ஒரு காஸ்ட் பேர் சொல்லுங்க பாப்பீங்க. யாரு பெரிய ஆளு சொல்லுங்க? எல்லாம் புதுசு. டைரக்டரே கிட்டத்தட்ட ஒரு சின்ன படம், மெட்ராஸ் படம், அது நார்த்ல மட்டும் ஓடின படத்தை வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. அதை வச்சு பண்ணலையா? எல்லாம் பண்ணிட்டாரு. அவர் தனியாவும் சாதிச்சிட்டாரு, ஆட்களை வச்சு சாதிச்சிட்டாரு. இப்ப தேவை வேற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால நீங்க உங்களை வச்சு உங்களுக்கு டைம் கொடுத்து பார்த்தாச்சு. 3 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாரு சார். அப்பவும் அவர் படம் வரும்போது சார் அதிக கலெக்ஷன் ஆகும். இவனுக்கு சும்மா இருப்பானுங்க சார். ஏதாவது குப்பை கதையா சூஸ் பண்ணிக்கிட்டு ஆடுறேன், வைக்கிறேன், இது பண்றேன், அது பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸே இல்லாம பண்ணி ஆவரேஜ் ஆகிட்டாங்க சார். தமிழ் சினிமாவோட ஸ்டாண்டர்டே கம்மி பண்ணிட்டாங்க சார். இவர் தான் மறுபடியும் 1000 கோடிக்குள்ள கொண்டு போய் ஸ்டாண்டர்டா கூட்டணும்னு இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது. 1000 crore கிளப்ல ஃபர்ஸ்டா தலைவர் தான் வரப்போறாருன்னு சொல்றீங்க. வரணும்னு தான் எல்லாருடைய ஆசையா இருக்கு. இப்படி இருக்கும்போது இங்க சம்பளத்தை பத்தி கம்பேர் பண்ணி ஒரு சிலர் பேசுறாங்க. இன்னைக்கு 200 crore சம்பளத்தை விட்டுட்டு விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு வராரு. அப்ப தலைவருமே கூட 200 கோடி சம்பளம் எதிர்பார்க்கிறாரு. 200 கோடி சம்பளம் கொடுத்தாதான் நான் தான் உச்சத்துல இருக்கிறேன்றத காட்டணும்ன்ற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ இதே எப்படி சார்? அவரு 200 கோடியும் வாங்கிட்டாரு சார். இது தப்பா கம்பேரிசன் பண்றாங்க. 200 கோடியும் வாங்கிட்டாரு. இதெல்லாம் ஜெயிலருக்கே அவருக்கு 200 கோடி ரூபாய் செக் ஏதோ ஒரு மயிலாப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட பேங்க் செல்லான், அதாவது என்ன சொல்றது, செக் நம்பரோட ரிலீஸ் ஆச்சு சார் டேட்டா. அதுவே 200 கோடி ஆச்சு சார். இவங்கள விடலாம் அவரு என்ன சார், அதாவது இவனுக்கு கோடியில வாங்கும்போது அவரு 100 crores வாங்கிட்டு இருந்தாரு சார். இவனுக்கு கோடியில வாங்க ஆரம்பிக்கும் போது அவர் 100 crores வாங்கிட்டு இருந்தாரு. அதனால அவர் கூட எவரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அவர் எப்பயோ 100 கோடி 200 கோடிலாம் தாண்டி போயிருக்காரு. அது இல்லாம நீங்க இப்ப சொல்ற விஜய் அவருடைய சம்பளம் அப்படின்னு சொல்றீங்களா, அவரு ப்ரொடக்ஷன் பண்றாரு. அதனால அவர் எவ்வளவு நாள் ஒரு சம்பளம் கொடுத்துக்கலாம். இங்க அப்படியாது.
நீங்க கடைசி விஜய் படங்கள் எல்லாத்துலயும் பாருங்க ஜெகதீஷ் பழனிசாமி ஒருத்தர் இருக்காரு, அவர் தானே ப்ரொடியூசரு. அப்போ கோ ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது அந்த படம் எல்லாம் இங்க இருந்து விஜய் படம் தானே. இது இந்த அளவு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அறிவிக்கிறவங்களா சார் தற்கொலைகளா நம்ம இருக்க முடியும். விஜய் ஃபேன்ஸ் தற்கொலைகளா இருக்கலாம், நம்ம அப்படி இருக்க முடியாது. விஜய் அவர்கள் வந்து அவருடைய அட்மினை வச்சு படங்கள் ப்ரொடியூஸ் பண்றாரு. 200 300 500 கொடுத்துக்கோ, இப்ப யாருக்கு அப்புறம் நீ பாட்டு கொடுத்துக்கோ, உள்ள வாங்கி வெளியில கொடுக்குறதுல என்ன சார் இருக்கு? ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்ல மாறினா சம்பளம்னா சம்பளம் சொல்லிக்கோங்க. இது அப்படி இல்ல, உழைச்ச துட்டு. இது வாங்க போறது ஒருத்தர் கையெழுத்தி சம்பளம் வாங்குறேன் சார். எந்த நடிகனாவது சார் இது வரைக்கும் எத்தனையோ ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க, வச்சிருப்பீங்க. ப்ரொடியூசர் தான் கூட கூட்டு வராங்களா? ஏன் கூட்டு வர மாட்டேங்க? ஏன்னா என் முதலாளி ப்ரொடியூசர் தான், என் முதலாளி என் கூட வரணும், எனக்கு மேல அவர் தான் அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டார் ஒவ்வொரு தடவையும் இவர் கையை அணைச்சு கூட்டு வர்றாரு. சரி, சன் பிக்சர்ஸ் மட்டும் தான் பண்றாரா? லைக்கா கூட என்ன பண்றாரு? லைக்காவோட சுபாஷ்கரனை கூட தானே கூட்டு வர்றாரு. லைக்கா ப்ரொடக்ஷன் என் கம்பெனி மாதிரி அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து நீ உழைச்சு ஒரு ப்ரொடியூசருக்கு நீ அவன் சம்பளத்தை அவனுக்கு வீட்டு கொடுத்து, அவன் செலவினத்தை அவனுக்கு வீட்டு கொடுத்து, அவனுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ப்ராஃபிட் வச்சேன்னா அவங்க அவனுக்கு சுத்தி சுத்தி வருவாங்க. அதனாலதான் சன் பிக்சர்ஸும் லைக்காவும் என்னதான் ஃபிளாப் ஆனாலும் ஹிட் ஆனாலும் எதுக்கு ரஜினிகாந்தை சுத்தி சுத்தி கட்ட போடுறாங்க? நீ ஓனருக்கு நியாயமா நீ கொடுத்த செலவுக்கு நீ மீட்டு கொடுக்கணும், 2வது லாபம் பார்த்து கொடுத்தீங்கன்னா நீ கேட்கறப்பறம் தரப்போறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் 200 கோடி கேட்கறேன்னா அதுல நியாயம் இருக்கு. இது நீயே உன் பேர்ல 500 கோடி 1000 கோடி எழுதிக்கிட்டா அது இது எப்படி ஒப்பிட முடியும்? ஒப்பிடே தப்புது. சார், கலாநிதி மாறன் அவர்கள் பேசுற பேச்செல்லாம் ஒரு ப்ரொடியூசர்ன்றதை தாண்டி ஒரு ரியல் ஃபேன் பாயா தான் அவர் வந்து எல்லா இடத்துலயும் வெறு பேசுறாரு சார். வாண்டடா வந்து வெறு பேசிட்டு போறாரு இவங்கள. அதாவது இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றான்னு வைங்களேன், அவன் தூக்குப்பட்டு தொங்கணுன்ற மாதிரி பேசிட்டு போறாப்ல. ரெடி ஆயிட்டு வராரு மனுஷன். ஃபுல் வைவ்ல வந்து ஏண்டா இவனை மாதிரி ஒரு ஆள்லாம் கிடையவே கிடையாது, நீங்களாம் அவன் கால் தூசி பண்ணான்னு சொல்லிட்டு போறாருங்களா? அது வந்து எல்லாம் அது வந்து இந்த வைப்பு உள்ள இவ்வளவு வெறித்தனமான ஒரு ஃபேன் பாயா இருக்கிற ப்ரொடியூசரை இது வரைக்கும் இந்திய சினிமாவே பார்த்தது சார். அவன் வருவான், மைக் எடுப்பான், அவர் வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டி, ரொம்ப சாப்பிட ரொம்ப கம்மியா சாப்பிட்டாரு, நிறைய சாப்பிடல, அவரு இவ்வளவு சாதனை, அது மாதிரி அமைதியா இருக்காரு, உட்காந்து போறாரு, சரின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஆளுக்கு ஏதாவது சொல்லுவாங்க சார், யாரும் சொல்லாமலும் இல்லை. ஆனா இவரை பிடிக்காதவன பூரா வெறுப்பேத்தா. இன்னைக்கு எனக்கு ஸ்டேஜ் கிடைச்சிருச்சுடா, மைக்கை பிடி, இவர் தான் ரெக்கார்ட் மேக்கர், அவர் ரெக்கார்டு அவர் தான் பிரேக் பண்ணுவாரு, வேற ஒரு ஆளு கிடையாது. மற்றவங்க பூரா 2 படம் ஹிட் ஆயிடுச்சுனாலே இது என்ன சொல்றது, பையன் தூக்குறதுக்கு ஒரு ஆள், காலில் ஃபோன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள், தனி பிரைவேட் ஜெட் அதுன்னு கேட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இவர் பாருங்க இன்னும் எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு, மற்றவங்க பூரா வேஸ்ட், இவர் தான் மாசு, மற்றவங்க பூரா பீஸு அப்படிலாம் பேசி அடுத்த வெறுப்பேத்துனே வராரு, சாவுறானுங்க. அதே மாதிரி வெறுப்பாருறானுங்க. என்ன கலாநிதி மாறன் வந்து எப்போ இதே சொல்லிக்கிட்டு இருக்காரு, கலாநிதி மாறன் அப்படின்னு அழுகுறாங்க ஒரு சைடு. கலாநிதி மாறனுக்கு அறிவு இல்லையா? இப்படிதானே எத்தனையோ படங்கள் மற்ற நடிகர்கள்லாம் நடிச்சாங்களே, அதுலயும் வாழ்ந்தாரு, ஒரே ரஜினிகாந்த் மட்டும் இப்படி சொல்றாரு. நீ வெறுப்பாகு நாய, உனக்கு அதுதான் அப்படின்ற மாதிரி அவர் டீல் பண்றாரு தெரியுமா? அதுதான் சார் அவருடைய வெற்றி. ஆமா, நிச்சயமா கூலி படத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துட்டீங்க. நம்ம 1000 crore கிளப்போட வந்து திரும்ப கூலி படத்தை பத்தி பேசுவோம். நன்றி.